அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு, தைப்பூச விரதத்துக்கு பெண்கள் எப்படி மாலை அணிந்து முருகனுக்கு விரதம் இருக்கணும். நம்முடைய சேனலில் நம்ம நேத்திக்கு ஒரு பதிவு போட்டிருந்தோம், முருகனுக்காக தைப்பூச விரதத்துக்கு 21 நாள் விரத முறைக்கு. இதில் நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் நிறைய கேள்விகள் கேட்டிருந்தீங்க. அந்த எல்லா கேள்விகளுக்கான ஒரு பதிலும் இந்த ஒரு பதிவில் உங்களுக்கு கொடுக்குறோம். அதே நேரம் பெண்கள் நமக்கு தைப்பூசத்துக்காக நிறைய பேர் விரதம் இருக்கணும், காப்பு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேள்வி கேட்டிருக்கீங்க. அதற்காக தான் ஸ்பெஷலாக இந்த ஒரு பதிவு. நம்ம பெண்கள் எப்படி மாலை அணிந்துக்கணும், முருகனுக்கு எந்தெந்த முறைகள் என்னென்ன வழிபாடுகள் செய்யணும் அப்படிங்கிற சிறப்பான ஒரு பதிவு தான். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உங்களுக்கு உடனே வரும். இப்போ பதிவை தெரிஞ்சுக்கலாம். நம்ம நேற்று கொடுத்த அந்த பதிவில் எல்லாருக்குமே ஒரு சந்தேகம், நம்ம ஜனவரி மாதம் 21ஆம் தேதி அந்த 21 நாள் விரத முறை தொடங்க சொல்லியிருந்தோம். அப்படி 21 நாள் நம்ம அப்படி கணக்கு வச்சோன்னா நமக்கு பிப்ரவரி மாதம் 11ஆம் தேதி வரக்கூடிய அந்த தைப்பூசத்துக்கு 22 நாள் கணக்கு வருதேம்மா, அது எப்படி நமக்கு நடக்கும் அப்படின்னு நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்குது. இதற்கு என்ன முழுமுதல் காரணம் கேட்டிங்கன்னா, நமக்கு அந்த பூசம் நட்சத்திரம் அதுவும் பௌர்ணமி திதியும் நமக்கு பிப்ரவரி மாதம் 10ஆம் தேதி மாலை நேரத்தில் ஒரு 6-6:30 மணிக்கு நமக்கு ஆரம்பிச்சிருது. நமக்கு சும்மா அப்படி ஒரு கேலண்டரை பார்க்குறப்ப நமக்கு 11ஆம் தேதி தான் போட்டிருப்பாங்க. ஆனால் நட்சத்திரமும் திதியும் 10ஆம் தேதி மாலை நேரமே ஆரம்பித்து 11ஆம் தேதி சாயங்காலம் மாலை நேரம் வரைக்கும் தான் இருக்குது. அதனால தான் நம்ம 21 நாள் அந்த ஒரு விரத முறையை நமக்கு ஜனவரி மாதம் 21ஆம் தேதி, அதாவது நாளைக்கு நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். நீங்கள் அப்படி கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக பிப்ரவரி 10ஆம் தேதிக்கு 21 நாள் நமக்கு கணக்கு முடியும். அப்படி ஒரே ஒரு நாள் தானே முருகனுக்கு, நம்ம அடுத்த நாள் நம்ம எடுக்கிறதுல ஒரு எந்த வித தவறுமே இல்லை எக்ஸ்ட்ராவாக. அதனால் நீங்கள் நம்ம சொல்லியிருக்கக்கூடிய அந்த ஒரு நாள் சரியான நாள் தான். இதில் எந்த வித குழப்பங்களும் வேணாம். அதே நேரம் இந்த பெண்களுக்கான பீரியட்ஸ்க்கு நிறைய பேர் சந்தேகங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. நீங்கள் போட்டு ரொம்ப குழப்பிக்க வேணாம். இது நமக்கு சாதாரண ஒரு இயற்கையான ஒரு நிகழ்வு தான். நீங்கள் விரதம் இருக்கீங்க, உங்களுக்கு நடுவில் இது மாதிரி பீரியட்ஸ் ஆயிடுச்சு, அப்போ சுவாமி ரூமுக்குள்ளே மட்டும் போக வேணாம். வீட்டில் யாரையாச்சும் இருக்கிறவங்க கிட்ட சொல்லி ஒரு தீபம் ஏற்றிக்க சொல்லுங்கள். பெரியவங்க எல்லா குழந்தைகளோ யாராக இருந்தாலும் பரவாயில்ல, அவங்க தீபம் ஏற்றி பூவெல்லாம் வச்சு வழிபடட்டும். நீங்கள் வெளியில் இருந்து உங்களுடைய விரதம், ஒரு நேர விரதமோ 2 நேரம் சாப்பிடாமல் இருக்கிறீங்களோ, எப்படி நீங்கள் பண்ணுறீங்களோ அதே விரதத்தை நீங்கள் வெளியில் இருந்து எப்பயும் போல பண்ணிக்கலாம். மனசுக்குள்ளே ஆத்மார்த்தமாக நம்ம முருகனை மட்டுமே நினச்சி இந்த ஒரு விரதத்தை நீங்கள் தொடங்கி பாருங்கள். நிச்சயமாக வாழ்க்கையில் வேண்டியது நம்ம நினச்சது எல்லாற்றையும் முருகப்பெருமானுடைய அருளால் நமக்கு நடத்தி கொடுப்பார். அதே நேரம் எல்லாருக்குமே உள்ள ஒரு சந்தேகம், பெண்கள் எப்படி மாலை அணிந்து முருகனுக்கு விரதம் இருக்கணும்னு ஒரு கேள்வி ஒரு சகோதரி கேட்டிருந்தாங்க. நமக்கு இந்த தைப்பூசமானது உலகத்தில் இருக்க எல்லா முருக பக்தர்கள் எல்லாருமே கொண்டாடிட்டு இருக்கோம். இதில் குறிப்பாக இந்த பழனிக்கு எல்லாருமே பால் குடம் எடுத்து நேர்த்தி கடன் போகிறது, பாத யாத்திரைகள் போவது, அப்படி தைப்பூசத்தோட அந்த எல்லா நாட்களிலுமே 10 நாட்கள் முன்னாடி பக்தர்கள் எல்லாமே முருகப்பெருமானுக்கு பாத யாத்திரைகள் போக ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா இந்த விரதம் அறுபடை வீடுகளில் 3ஆம் படை வீடான பழனி திருத்தலத்தை அடிப்படையாக கொண்ட ஒரு திருவிழா. பழனியில் 10 நாள் திருவிழாவாக இந்த தைப்பூசமானது கொண்டாடப்படுது. அதனால தான் எல்லாருமே பாத யாத்திரை போகவும் இது மாதிரி பூஜைகள் பண்ணுறதுக்கு விரதங்கள் இருக்கிறது அப்படி பண்ணுவாங்க. இதில் முக்கியமான அந்த விரதம் என்னன்னு கேட்டிங்கன்னா 2 விதங்கள். ஒன்று காப்பு கட்டி விரதம் இருக்கிறது, இன்னொன்று நமக்கு முருகனுக்கு மாலை போடுறது. இப்போ காப்பு கட்டுறது எல்லாருக்குமே தெரியும். நம்ம கந்தசஷ்டிக்கு அந்த இது அன்னைக்கு காப்பு கட்டி விரதம் இருப்போம். தைப்பூசத்துக்கு இந்த பங்குனி உத்திரத்துக்கு இதுக்கு தான் பெண்கள் மாலை அணிஞ்சு விரதம் இருப்போம். இப்போ ஆண்களாக இருந்தால் எந்த வித பிரச்சனையுமே கிடையாது. நமக்கு எப்படி சபரிமலைக்கு 48 நாள் விரதம், 41 நாள் விரதம் எப்படி நம்ம விரதம் இருந்து ஆண்கள் மாலையெல்லாம் போட்டு பண்ணுறாங்களோ அதே மாதிரி அதே ப்ரொசீஜர் தான் முருகனுக்கு மாலை அணிந்து உங்கள் ஊரில் இருந்து நம்ம எங்கே நீங்கள் இருக்கீங்களோ அங்கேருந்து அப்படி பாத யாத்திரையை பழனிக்கு போயிட்டு முருகனை வழிபடுவாங்க. ஆனால் பெண்களுக்கு அது மாதிரி 41 நாள் விரதம் 30 நாட்கள் விரதம்ங்கிறது கண்டிப்பாக இருக்க முடியாது. ஏன்னா அந்த பீரியட்ஸுங்கிற ஒரு விஷயம் அது இயற்கையான ஒரு நிகழ்வு தான். அந்த ஒரு விஷயம் நமக்கு நடுவில் வந்துடுறதுனால நமக்கு இப்படி 30 நாட்கள் இருக்க முடியாதுங்கிற பட்சத்தில் தான் 21 நாட்கள் இந்த ஒரு விரத முறையை நமக்கு கொண்டு வந்தாங்க நம்முடைய முன்னோர்கள். இது தொடர்ந்து நமக்கு இது மாதிரி பாத யாத்திரை போகணும் அப்படின்னு நினைக்கிற பக்தர்கள், மாலை அணிஞ்சு நாங்கள் முருகனை போய் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, உங்களுடைய அந்த மாதவிடாய் வருது பார்த்தீங்களா, அந்த டேட்டு மட்டும் நீங்கள் கரெக்டாக நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. அதிலிருந்து 5ஆவது நாளில் நமக்கு இதெல்லாம் முடித்ததுக்கப்புறம் நீங்கள் குளித்து நீங்கள் அதுக்கப்புறமேட்டு
5வது நாளில் நம்ம மாலை அணிந்து உங்களுடைய விரதத்தை நம்ம ஆரம்பிச்சுக்கலாம். நிறைய பேருக்கு இந்த இடத்துலையும் சந்தேகம் வருது. என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ கரெக்டாக எங்களுக்கு 21 நாளைக்கு வர மாட்டேங்குதுமா, 7 நாட்களுக்கு தான் விரதம் இருக்க முடியும், 11 நாட்கள் தான் விரதம் இருக்க முடியும்னா, தாராளமாக உங்களுக்கு உங்களுடைய அந்த பெண்களுக்கான அந்த பீரியட்ஸ் டேட்டை மட்டும் கணக்கு வச்சு முருகனையும் நீங்கள் நினச்சி 7 நாட்களோ 11 நாட்களோ உங்களுக்கு எப்படி முடியுமோ அதற்கு ஏற்ற மாதிரி நீங்கள் விரதம் விடுங்க. முருகன் என்றைக்குமே கோச்சிக்க மாட்டார். நம்ம மனசுக்குள்ளே இருந்து நம்ம ஆத்மார்த்தமாக நம்ம வந்து முருகனை வந்து வழிபட்டாலே போதுங்க. எப்பயுமே ஒன்று நினச்சிக்கோங்க, முருகனுக்கு வந்து உண்மையான ஒரு பக்தியோட நம்ம வந்து முருகனை வந்து நம்ம நினச்சி முருகன்கிட்ட வேண்டி பாருங்கள். நிச்சயமாக அந்த அன்பும் பக்தியுமே நமக்கு வந்து நம்மளுடைய வேண்டுதல்களை நிச்சயம் நடத்தி கொடுப்பார் முருகன். அப்படி நமக்கு வந்து இந்த மாதிரி விரதம் இருக்கீங்க, மாலை அணிஞ்சு விரதம் இருக்கிறவங்க கண்டிப்பாக காலையிலையும் சாயங்காலமும் குளிச்சுட்டு கந்தசஷ்டி வந்து பாராயணம் பண்ணணுங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது. விரத முறைகள் அவங்கவுங்க உடல்நிலைக்கு ஏற்ற மாதிரி ஒரு வேளையோ 2 வேளையோ எப்படி வேணாலும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். அப்படி எங்களால் சுத்தமாக முடியாது, நாங்கள் மாத்திரைகள் சாப்பிட்றோங்கிறது 3 நேரம் கூட சாப்பிட்டுக்கோங்க, தவறே கிடையாது. ஆனால் அசைவ உணவுகள் கண்டிப்பாக சாப்பிடக்கூடாது, சைவ உணவுகள் மட்டும்தான் எடுக்கணும். ஏன்னா மாலை அணிந்து விரதம் இருக்கிறவங்க உடல் அளவும் சரி மனதளவும் சரி ரொம்ப சுத்தபத்தமாக முருகனை நினைச்சிருக்கணும். நமக்கு வேறு எந்தவித உணர்வுகளும் மனசுக்குள்ளே வந்து கெட்ட எண்ணங்கள், தீய உணர்வுகள், வேறு மாதிரியான குடும்ப உறவுகள், அது மாதிரியான விஷயங்கள் மனதில் வந்து என்றைக்குமே நம்ம நினைக்கக்கூடாது. இப்போ மாலையெல்லாம் நாங்கள் போடலாமா, வீட்டில் எளிமையான முறையில் தான் நாங்கள் பெண்கள் வந்து இப்படி விரதம் எடுக்கிறோம். இப்போ நாங்கள் வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் சாதாரணமாக நீங்கள் நம்முடைய வீட்டில் குளிச்சுட்டு காலையும் மாலையும் தீபம் மட்டும் ஏற்றிட்டு உங்களால் முடிந்த நிவேதனங்கள் காலையும் மாலையும் நீங்கள் சுவாமிக்கு பிரசாதம் மாதிரி வச்சுட்டு உங்களுக்கு தெரிந்த மந்திரங்கள் பாராயணங்கள் என்ன தெரியுமோ, இல்லாட்டி கந்தசஷ்டி கவசத்தை வந்து நம்ம யூடியூப்லேயும் கூட நீங்கள் போட்டு கேட்டால் அந்த பாட்டு அந்த ஒளியானது வீடு ஃபுல்லாக நமக்கு நல்ல ஒரு அதிர்வலைகள் இருக்கும். அப்படி காலையும் மாலையும் 2 நேரமும் முருகனுடைய இந்த பாடல்களை நீங்கள் ஒலிக்க விட்டு தாராளமாக உங்களுடைய அன்றாட பணிகள் செஞ்சுட்டு இந்த விரதத்தை கடைபிடிக்கலாம். நடுவே மாதவிடாய் வந்துருச்சுன்னா கூட இந்த விரதத்தை வந்து நீங்கள் பாதியில் நிப்பாட்டணுங்கிற ஒரு அவசியம் கிடையாது. பூஜை அறைக்கு மட்டும் நம்ம போய் அந்த ஒரு வேலைகள் மட்டும் நம்ம தவிர்த்துட்டு மற்றபடி முருகனுடைய விரதத்தை நீங்கள் வெளியே இருந்து கடைபிடிக்கலாம். இப்படி எளிமையான முறையில் நம்ம முருகனை மட்டும் நீங்கள் ஆத்மார்த்தமாக உள்ளன்போடு நீங்கள் வேண்டி பாருங்கள். நிச்சயமாக முருகனுடைய அருளானது பரிபூர்ணமாக கிடைக்கும். நம்ம சொல்லியிருக்க அந்த மெத்தடானது ரொம்ப எளிமையான முறையில் நம்ம சொல்லியிருக்கோம். கண்டிப்பாக இந்த ஒரு பதிவு நிச்சயம் உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். பிடிச்சிருந்த ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும். நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் எங்களுக்கு கொடுங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.